ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை சீரீஸோடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த சீரீஸில் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையுடைய ஆச்சாரியர்களை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இதோடைய போன எபிசோடில் நம்ம ஸ்ரீ நாதமுனிகளை பற்றி தெரிஞ்சிட்டோம். அவருடைய திரு அவதாரம், எப்படி அவருக்கு அந்த பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்ற பொக்கிஷம் கிடைச்சிது, அவருடைய சிஷ்யர்கள்லாம் யார் அப்படின்றத பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்டான விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு ஸ்ரீ நாதமுனிகள் அருளி செய்த தனியன்கள்லாம் என்னென்ன அப்படின்றதில் ஆரம்பித்து அவருடைய சிஷ்யர்கள்லாம் யார், இந்த ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் அடுத்தடுத்த ஆச்சாரியர்கள் யாரெல்லாம் வரப்போகிறா அப்படின்றது தான் இன்னையோடைய பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லறதுக்கு வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் ரெடியாக காத்துருக்கார். வருண் ஸ்ரீவத்சனுடைய சனாதனம் சிம்பிளிஃபைட்க்கும் கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறையா பகவத் விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னியோட எபிசோடில் என்னென்னலாம் கேட்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாரும் காத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் வருண் ஸ்ரீவத்சனோட சேர்ந்து அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டோம், அனுபவிக்கலாம். இப்போ நாதமுனிகளுடைய இது நம்ம தொடர்ச்சியை பார்த்தாச்சு. நாதமுனிகள் பற்றி முழுசாக போன வீடியோவில் பார்த்தாச்சு. ஒரு சில நாட்கள் போன மாதம், இந்த மாதத்தில் இப்போ ஜூன் மாதம் நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்னன்னா நாதமுனிகளுடைய தொடர்ச்சி. இப்போ நாதமுனிகளோட சிஷ்யர்கள் பற்றி பார்க்க போகிறோம். நாதமுனிகளோட சிஷ்யரான உயர்கொண்டார் பற்றி அவரோட சிஷ்யரான மணக்கால் நம்பி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாதமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தையே தொகுத்தவர் நாதமுனிகளாக இருந்தாலும் நாதமுனிகள் தனியன்களை அருளி செய்திருக்கிறார் 4000 திவ்ய பிரபந்தத்தில்ன்றதை நம்ம கண்கூடா பார்க்கலாம். குறிப்பாக நாதமுனிகள் எதுக்கெல்லாம் தனியன்கள் அருளி செய்தார் அப்படின்னு பார்த்தா, திருப்பல்லாண்டில் வரக்கூடிய முதல் தனியன் அருளினவர் நாதமுனிகள் தான். அப்போ ஆரம்பம் 1000த்துக்கு திருப்பல்லாண்டுன்னு வருது, பிரணவமாகிய திருப்பல்லாண்டு. அந்த பிரணவமாகிற திருப்பல்லாண்டுக்கு முதல்ல குருமுக மனதீத்ய பிராக வேதானசேஷான் அப்படிங்கிறதுக்கு முதல்ல சொன்னவர் நாதமுனிகள் தான் அந்த தனியனை அருளினார். அடுத்தது நாதமுனிகள் அதுக்கடுத்து தனியனை எதுக்கு அருளினார்னா, 1000த்தில் உள்ள கண்ணினின் சிறுத்தாம்புல 2 தனியன்கள் அருளினார். வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்தமாறன் தடகோபன் அப்படின்ற தனியனும் அவிசிச்சதாம் தகத்திரதாரு அப்படின்ற ஒரு தனியன்களையும் அருளினார். கண்ணினின் சிறுத்தாம்பு 2 தனியன்களையும் அருளினவர் நாதமுனிகள். இதுக்கு பிறகு நாதமுனிகள் திருவாய் மொழியில் ஒரு தனியன்களை அருளினவர். பக்தாமிருதம் விட்வதனானு மோதனம் தருவாத்தமம் தடகோபவாங்மயம் தகத்திர சாகோம நிகித்தமாகமம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம் இப்படின்ற நாதமுனிகளோட புத்திரரான ஈஸ்வர முனி அப்படிங்கிறவர் திருவைதி நாடு என்றும் தென்குருவூர் என்றும் அப்படிங்கிற இதை இவர் அருளினார். இதுக்கப்புறம் தொட்டை நம்பிகள் அருளினதா ஒரு தனியனும் இருக்கு. ஸோ நாதமுனிகள் இந்தந்த தனியன்களை எல்லாம் அருளி செய்தார் அப்படின்றது நம்ம பார்க்கறதுல இந்தந்த தனியன்களை எல்லாம் அவர் அருளி செய்துள்ளார் அப்படின்றது முக்கியமானது. 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு ஆச்சாரியரான நாதமுனிகள். சரி, நாதமுனிகள் அருளி செய்த தனியனுக்கு பிறகு இப்போ உய்யக்கொண்டாரை பத்தி நம்ம பார்க்கலாம். உய்யக்கொண்டாருடைய இயற்பெயர் திருநாமம் உய்யக்கொண்டார் அவதார நட்சத்திரம் சித்திர கார்த்திகை. சுப தினத்துல திருவெள்ளரை அப்படிங்கிற கஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணார். இவர் யாருடைய அம்சம்? நித்திய சூரியோட அம்சம்னா ஜெயச்சேனர், அதாவது சேனைநாதனோட படத்தளபதியான ஜெயச்சேனருடைய இவர் நித்திய சூரியோட அம்சம் இவர். 2வது படத்தளபதி முதல்ல இருந்தவர் கஜானனர், 2வது படத்தளபதி ஜெயச்சேனர். ஓகே, ஜெயச்சேனருடைய அம்சமானவர் இவர். இந்த மாசத்துல இவர் எங்க அவதாரம் பண்ணார் அப்படின்னா, பூர்வசிகை கோய்யர் குலம்னு பேர் இவாளுக்கு. இவர் எந்த ஊர்ல அவதாரம் பண்ணார்னா, ஸ்வேதகிரி அப்படிங்கிற ஊர் கொண்ட திருவெள்ளரை கஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணார். அதாவது ராமாயணத்துடைய தொடர்புடன், ராமாயணத்துல தொடர்புடையவன் மன்னன் சிபி. அவன் சத்தியம் தவறாதவன். அன்னைக்கு அவனுடைய சத்தியத்தை இந்த மாதிரி அவனுடைய வள்ளல் தன்மையை சோதிக்கிறதுக்கோசரம் அக்னியும் இந்திரனும் புறா ரூபத்துல அவனை சோதிக்கவே அந்த புறாவை சிபி கருணாகதி கொடுத்து அடைக்கலம் கொடுத்தான். அப்பவும் கூட அந்த புறா அந்த கழுகு என்னை கேட்கறது, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி எனக்கு சாப்பிட்றதுக்கு என்னோட இறையை நீ பறிச்சுட்டு இருக்க, எனக்கு அதை கொடுன்னு கேட்டா இல்லை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட நான் என்னோட ஒரு தடவை நான் வாக்கு கொடுத்தேன்னா அந்த வாக்கு தவற மாட்டேன், நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் சிபி மகாராஜா சொல்ல. சரி, நீ வேற ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்கும்போது உனக்கு வேற என்ன மாமிசம் ஏதாவது வேணுமா, எருது மாமிசமோ பசுவோ இல்லை எருதோ ஏதோ ஒன்று வேணும்னா கூட சொல்லு, நான் மானோ ஏதோ சொல்லு, நான் தரேன் உனக்கு அப்படின்னு. வேண்டாம், உன்னுடைய தொடையில் இருக்கிற மாமிசத்தை கொடுன்னு அந்த பட்சி கேட்டுதான்.
அந்த இது ஈகிள் கழுகு கேட்க அவர் என்ன தெரியுமா பண்ணாரா? கவலையே படல. தன்னுடைய தொடையில் மிக சார்பான கத்திகளை கொண்டு வர சொல்லி தன்னுடைய தொடையில உட்கார்ந்து இருக்கிற தொடையில இருக்கிற மாமிசத்தெல்லாம் அறுத்து அந்த புறாக்கு கொடுத்தார் சிபி சக்கரவர்த்தி. இன்னும் போர்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? எடைக்கால்களை வைத்துக் கொண்டு மாமிசத்தை தந்தாராம். ஒரு கட்டத்துல எடை கூடிண்டே போச்சான். எடை இன்னும் நிக்கலையாம். சரியான தராசு நிலைக்கு வரலையாம். தானே அமர்ந்து அந்த கழுகுக்கு இறையாரேன். அடுத்த க்ஷணமும் இந்திரனும் அக்னியும் அந்த இடத்துல பிரத்யட்சமாகி சிபி சக்கரவர்த்தி நீ பூமியில் உள்ளவரை உன்னுடைய பேரும் புகழும் நிலைத்திருக்கும்னு அவருக்கு வரம் கொடுத்துட்டு போனாலாம். அதே சமயம் எந்தெந்த இடங்கள்ல அந்த மாமிச காயங்கள் உண்டாச்சு அவர் திருப்பி முழு மாம்ச சரீரத்துடன் உருவானார். வரம் கொடுத்தனர்னு இது பண்ணப்பட்டது அவருக்கு. ஸோ சிபி சக்கரவர்த்தி, இப்படிப்பட்ட புகழ்பெற்ற சிபி சக்கரவர்த்திக்கு இந்த ஊர்ல தான் பெருமாள் இந்த மாதிரி என்ன பண்ணாருன்னா ஒரு வெள்ளை பன்றி உருவதை காட்சி கொடுத்தார். ஸ்வேதபுரிங்கிற பேருக்கு இதான் காரணம். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல வெண்மையான பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த இடத்துக்கு பேரு ஸ்வேதபுரி அப்படின்னு பேரு. இந்த ஊருக்கு திருவள்ளரைக்கு ஆதி திருவள்ளரை அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்லாத இந்த குச்சேத்திரத்துலதான் தாயார் தவம் பண்ணா. இன்னமும் அந்த குகை நீங்க பின்னாடி பார்க்கலாம். கோவில் பின்னாடி போனா தாயார் தபஸ் பண்ண குகை இருக்கு இந்த சேத்திரத்துல. குறிப்பாக ஏன்னா ஒரு வெள்ளை பன்றி உருவில வந்தவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு புத்துக்குள்ள போக அந்த புத்துக்குள்ள இருந்து பெருமானுடைய திருவுருவம் காண்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம 7000 ஸ்ரீ வைஷ்ணவர்களை இந்த ஊரில் 5000 ஸ்ரீ வைஷ்ணவர்களை இந்த ஊரில் குடியமர்த்தினார் சிபி சக்கரவர்த்தி. அதனால சோழ தேசத்திலிருந்து சோழர்களுடைய பூர்வ காலத்திலே வந்தவனால இவர்களுக்கு பேர் பூர்வசிகை அப்படின்னு திருநாமம் இவாளுக்கு உண்டாச்சு. அதனாலதான் அந்த ஊர்ல இருக்கிறவாள் பூர்வசிகை அப்படின்னு பேரு. பூர்வசிகை வைஷ்ணவர்கள்னு பேரு. இதற்கு முன்பு பூர்வசிகையை உடையவர்கள் தொண்டரடிப்புடி ஆழ்வார், மதுரக்கவி ஆழ்வார், பெரியாழ்வார் இவா எல்லாருமே பூர்வசிகை உடையவர்கள் தான் அப்படிங்கிற குலத்தில் அவதரித்தவர்கள். சரி, உய்ய கொண்டாரை பத்தி பார்க்கலாம். அவரோட இயற்பெயர் புண்டரிகாட்சர் அப்படின்னு திருநாமம். எப்படின்னா இவருடைய அம்மா அப்பா பேரு உடன் பிறந்தோர் பேர் யாருக்கும் தெரியாது. ஆனா அதாவது என்னதுன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தேக ஞானத்தை விட ஞானத்தை மட்டும்தான் பார்ப்பாலாம். தேகத்தை விட ஞானத்தை பார்க்கறதுனால, ஞானபூர்வத்தை பார்க்கறதுனால இவர் நல்ல கைங்கரிய பரர்களா இருக்கக்கூடிய பெற்றோர்களை அவதரித்தார். அவர்கள் இவருக்கு புண்டரிகாட்சர், தாமரை போன்ற விசாலமான நேத்திரத்தை உடையவர் அப்படின்ற பெருமாளுடைய திருநாமமான புண்டரிகாட்சர் அப்படின்னு பேரிட்டார். இந்த திருவள்ளரை கஷேத்திரத்துக்கு இன்னொரு பேர் ஸ்வேதகிரி ஸ்ரீரங்கத்தோட உபகோவில். இது இங்க இருக்கிற பெருமாளுக்கு பேர் செந்தாமரை கண்ணன் என்னும் புண்டரிகாட்சன். தாயார் பங்கஜவல்லி தாயார்னு திருநாமம் இவருக்கு. இந்த கஷேத்திரத்துலதான் உய்ய கொண்டார் அவதாரம். அதுக்கப்புறம் பிற்காலத்துல ராமானுஜருடைய காலத்துல எங்களாழ்வானும் இந்த கஷேத்திரத்துல தான் அவதாரம் பண்ணார். 2 ஆச்சாரியார்களுடைய அவதாரத்தலம் இது. இப்ப உய்ய கொண்டார் நாதமுனிகளுடைய நேரடி சிஷ்யர். இவருக்கு எப்படி உய்ய கொண்டார் அப்படிங்கிற திருநாமம் உண்டானதுன்றதை நம்ம பார்க்கலாம். உய்ய கொண்டார் ஏன் நாதமுனிகள் கிட்ட 2 நிதிகள் இருந்தது. ஒண்ணு யோக ரகசியம், அஷ்டாங்க யோக ரகசியம் ஒண்ணு. 2வது இந்த 4000 திவ்ய பிரபந்தம். உங்களுக்கு இந்த நிதிகள் எது வேணும்னு தன்னுடைய நேரடி முக்கிய சீடர்களான குறுகை காவலப்பனிடமும் இவர்கிட்டையும் கேட்டார், புண்டரிகாட்சர் கிட்டமும். அப்ப குறுகை காவலப்பன் எனக்கு அஷ்டாங்க யோக ரகசியத்தை கற்பிக்க வேணும்னு கேட்க இவரும் அவருக்கு அஷ்டாங்க யோக ரகசியத்தை கற்பித்து கொடுத்தார் குறுகை காவலப்பனுக்கு. உய்ய கொண்டாருக்கு எது வேணும்னு கேட்க உமக்கு யோக ரகசியம் வேணுமான்னு கேட்க வேண்டாம் எனக்கு 4000 திவ்ய பிரபந்தமே வேணும்னு ஆறாம். ஏன் இதுக்கு ஒரு பேர்னா இதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்றார், பிணம் கிடக்க மனம் புணர்வார் உண்டோ அப்படின்னாராம். எத்தனையோ ஜீவாத்மாக்கள் இந்த சம்சாரங்களோட கொடிய ஒரு கொல்லிக்காடு மாதிரி வேகர இதுல அல்லல் பட்டு இருக்கும் போது, இந்த சம்சாரங்கிற நெருப்புல அல்லல் பட்டு இருக்கும் போது, ஒரு காட்டு தீ மாதிரி பரவி அல்லல் பட்டு இருக்கும் போது நான் ஒருத்தன் பகவானுக்கு ஆத்ம விவாகம் பண்ணிக்கிறது சரியாகுமோ, அதனால எனக்கு 4000 திவ்ய பிரபந்தங்களையே எனக்கு கொடுன்னாராம் அவர் ஆச்சாரியன்ட்ட. இப்பேற்பட்ட உயர்ந்த எண்ணமா உனக்கு? நீர் எம்மை உய்ய கொண்டீரோ, நீ உலகமே உய்ய கொண்டாரு, நீர் எம்மை உய்ய கொண்டீரோங்கிறதுனால அவருக்கு உய்ய கொண்டாருங்கிற திருநாமம் சாற்றப்பட்டது. உலகத்தையே உய்ய வந்தவனால் அவருடைய என்ன சொல்றது, அந்த விசாலமான பரந்த மனசாலதான் நம்ம இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தையும் அனுபவிக்கிறோம். அது மட்டும் இல்லாத உய்ய கொண்டாருடைய அது மட்டும் இல்லாத இந்த பரந்த மனசோட உய்ய கொண்டார் கேட்டுக்கொண்டதுக்கு ஏற்ப நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கிடைச்சது. நாதமுனிகள் எம்மை உய்ய கொண்டீரோன்னு கேட்டதுனால அவருக்கு உய்ய கொண்டார் அப்படிங்கிற திருநாமம் அவருக்கு உண்டாகியது. ஸ்ரீ நாதமுனிகள் அருளி செய்த தனியன்ல ஆரம்பித்து இன்னையோட எபிசோடில் நம்ம தெரிஞ்சின்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சிறப்பாகவும் விசேஷமாகவும் தத்ரூபமாக ஒவ்வொரு காட்சியும் நம்ம கண் எதிர்க்க நின்றுண்டே இருந்தது. அவ்வளவு அழகான விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இந்த நிகழ்ச்சி மூலியமாக. வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள்
ரொம்ப நல்லா நம்ம எல்லாருக்கும் அதை வழங்கிட்டு வந்துட்டுருக்கார். இதோடைய தொடர்ச்சி மீண்டும் நாளைக்கு இருக்குது. உயர்கொண்டாரோடைய சிஷ்யர்கள்லாம் யார், ஸ்ரீ நாதமுனிகளுடைய திருப்பேரனார் யார், எப்படி குலதனம் அவர்கிட்ட போய் சேர்றது, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் நாளைக்கு மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் வைகாசி விசாகம், நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரம். இப்படியாப்பட்ட நன்னாளில் இந்த குரு பரம்பரை பற்றின ஒரு சீரீஸோட எபிசோட் நம்ம எல்லாம் கேட்க போகிறோம். அதனால் நாளைக்கு எபிசோடை கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கோ. அது மட்டும் இல்லாமல் கதவிருக்ஷா வியூவர்ஸ் எல்லாருக்கும் இன்னொரு அப்டேட் என்னன்னாக்கா, போன வருஷம் வைகாசி விசாகமில் தினம் ஒரு பிரபந்தம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்து தினம் ஒரு பிரபந்த பாசுரமும் அதுக்கான விளக்கமும் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை ப்ரெசென்ட் பண்ணின்னு வரா ஸ்ரீமதி பவித்ரா பாபு அவர்கள். அதே மாதிரி நாளைக்கு வைகாசி விசாகமில் மை டெய்லி பாசுரம் அப்படின்ற நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறோம். அது எக்ஸ்க்ளூசிவ்லி இன் இங்கிலீஷ். தமிழில் ஃப்ளூயன்சி இல்லாதவா எல்லாரும் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியிலேருந்து பிரபந்த பாசுரங்களும் அதுக்கான விளக்கங்களும் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தம்னா என்ன அப்படின்ற இன்ட்ரடக்ஷனில் ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் மை டெய்லி பாசுரமில் ஒவ்வொரு பாசுரமும் அதுக்கான விளக்கமும் கேட்க போகிறேன். கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் அந்த நிகழ்ச்சியும் பாருங்கோ. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் அந்த நிகழ்ச்சிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக தினம் ஒரு பிரபந்தம் தமிழ்லேயும் கேளுங்கோ, மை டெய்லி பாசுரம் இங்கிலீஷ்லேயும் கேளுங்கோ. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கோ. உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நாளைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.